ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். நிறைய பேத்துக்கு ஸ்டேஷ்னரிஸ் வந்து கலெக்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அது வந்து நம்ம ஏஜ் படி இல்லாமல் எவ்வளோ பெரியவங்களாக இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து ஸ்டேஷ்னரி ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரியான ஒரு ஆள் தான் நானும். எங்கிட்ட இருக்க ஒரு குட்டியான ஸ்டேஷ்னரி கலெக்ஷன் உங்கள்கிட்ட காட்டலான்னு தான் இந்த வீடியோ. இப்போ நான் காட்டிகிட்ருக்க பென் ஸ்டாண்ட் வந்து நானே பண்ணது. இது ஒரு பாப்கார்ன் பாக்ஸ் வந்து வீட்டில் இருந்தது, அதை வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணதான். இது கொஞ்சம் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. சரி வாங்க நம்ம வந்து ஸ்டேஷ்னரி கலெக்ஷன் பார்க்கலாம். இந்த ஒரு குட்டி யூனிகார்ன் பேக்கில் தான் வந்து நான் என்னோடய ஸ்டேஷ்னரி கலெக்ஷன் எல்லாமே வச்சுருக்கேன். இது வந்து ரொம்ப ஃபேவரட் பேக்கு. இது எப்போவுமே வந்துட்டு ஒரு க்ளோஸ்டான சேஃபான ப்ளேஸில் தான் இருக்கும். எப்போயாவது தான் நான் எடுப்பேன். இப்போ நான் காட்டிகிட்ருக்க வாட்டர் கலர் வந்து ஒரு ட்ராயிங் வீடியோ பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன். இன்னும் யூஸ் பண்ணல, அதை நான் வச்சுருக்கேன். அதுவும் இல்லாமல் நான் இப்போ அடுத்து காட்டுற இந்த க்ரையான்ஸுமே வந்துட்டு அந்த ட்ராயிங் பண்ணுறதுக்கு தான் எடுத்தேன். அந்த வீடியோ எடுக்கிறப்ப இதெல்லாமே நான் யூஸ் பண்ணி காட்டுறேன். இந்த பென் வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்டு எனக்கு கிஃப்ட் பண்ணது. இது ஆக்சுவலாக எழுதாது. இது ஒரு ஜெல் பென் மாதிரி. இது நான் காலேஜ் படிக்கிறப்ப வச்சுருந்தேன். அப்போ வந்து எழுதிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா இங்கு தீர்ந்து போய் எழுதலை. எனக்கு வந்து யூனிகார்ன்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். நான் வாங்குகிற நிறைய ஸ்டேஷ்னரிஸ் வந்து யூனிகார்ன் தீம் பேஸ் பண்ணி தான் இருக்கும். நான் அடுத்து வச்சுருக்கிறது இதுவுமே வந்து நான் காலேஜ் டைமில் வாங்கினது தான். இதுவும் இப்போ எழுதாது. இது வந்து ஒரு அம்பர்லா மாதிரி இருக்கும். இதுவுமே வந்துட்டு ஒரு பென் தான். நான் முன்னாடி கட்டின யூனிகார்ன் வந்து ஒரு பென்சில், அது வந்து ரீஃபில் பண்ணி யூஸ் பண்ணிப்போம் இல்லையா, அந்த மாதிரி. இது வந்து நான் ஒரு எக்ஸிபிஷனில் வாங்கினேன். இதுவுமே ஒரு க்யூட்டான மினியன் பென் தான். இது நான் யூஸே பண்ணலை, புதுசாகவே அப்படியே தான் இருக்குது. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குற இந்த ரேபிட் இயர் பென்னுமே வந்து நான் காலேஜ் படிக்கிறப்ப யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது. இப்போ இது எழுதாது. இது எழுதாமல் போனால் கூட இதெல்லாம் க்யூட்டாக இருக்கிறதுனால என்னால் தூக்கி போடவே முடியல. அதனால் இது எல்லாமே என்னோடய கலெக்ஷன்ஸில் வந்து இன்னும் இருந்துகிட்டே இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து ஒரு பென் தான். இதில் வந்து நிறைய கோட்ஸ் எழுதியிருக்கோம். இது நான் ஒரு எக்ஸிபிஷனில் தான் வாங்கினேன். இதுவுமே நான் இன்னும் யூஸ் பண்ணல. இது வந்து ஒரு புதுசாக இருக்க பென்சில் தான். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறதுமே ஒரு பென்சில் தான். இது வந்து பிடிஎஸ் ஆர்மி பேஸ் பண்ணியிருக்கோம். எனக்கு பிடிஎஸ்னால் என்னன்னே தெரியாது. ஆனால் அந்த கலர் அழகாக இருந்தது. அதுவும் இல்லாமல் கீழே வந்து இப்படி ஒரு மணல் கடிகாரம் மாதிரி ஒன்று இருந்தது. அதனாலே வந்து நான் அதை வாங்கியிருந்தேன். இதில் இருக்க நிறைய பொருள் நான் யூஸ் பண்ணலை, இல்லை நிறைய பொருள் யூஸ் ஆகாதனாலும் இதை அப்பப்போ எடுத்து பார்க்குறதுல வந்து எனக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். உங்களில் யாருக்கெல்லாம் வந்து ஸ்டேஷ்னரி கலெக்ட் பண்ணி வைக்கிற பழக்கம் இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்குற இந்த பென் வந்து ரொம்ப ஸ்பெஷல். நான் ஃபஸ்ட்டு ஒர்க் போகிறப்ப நான் ட்ரெயினில் போயிட்டுருந்தேன். அப்போது வந்து ஒருத்தர் கொண்டு வந்து இதை வந்து விற்றாரு. சென்னை வந்து இந்த யூனிகார்ன் பென்னும் இன்னொரு யூனிகார்ன் போயிட்டு ஏதாவது ஒரு ஸ்டேஷனரிகிட்ட இல்லை, இந்த ஒரு பெண்ணை இந்த டைஸ் அந்த மாதிரி நீங்கள் பார்த்து ஒரு பென்சில் ஒன்று வாங்கியிருந்தேன். இந்த வந்து நிறைய பேர் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்தது. இருந்தாலும் ஏதாவது ஒன்று வந்து இந்த ஒவ்வொரு பென்சில் ஒரு பென்சில் கொடுப்பாங்க. இதில் வந்து எல்லா கலருமே சேர்த்துட்டே இந்த பென்சில் மேபி நிறைய பேர் வந்து நான் ஒரு எக்ஸிபிஷனில் தான் யாருக்கிட்டையாவது இந்த பென்சில் நாஸ்டாலஜிக்காக ஃபீல் ஆச்சு இதை பார்க்கவுமே. வந்து ஒரு க்யூட்டான கரடி பொம்மை. இதில் வந்துட்டு எரேசரும் இருக்கும், ஷார்ப்னரும் இருக்கும். அந்த ஷார்ப்னர்லேருந்து வர டஸ்ட் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு தனியான ப்ளேஸுமே இருக்கும். இதை வந்து நான் இன்னும் பேக் கூட எடுக்கவே இல்லை, அப்படியே புதுசாக தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துட்ருக்கிறதுமே வந்துட்டு ஒரு எரேசர் தான். இது வந்து ஒரு ஐஸ்கிரீம் எரேசர். இதுவுமே நான் வந்து பேக்கேஜில் அப்படி தான் வச்சுருந்தேன். ஸோ திருப்பி எடுத்து அதை பேக்கேஜில் வச்சுட்டா தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும். இதெல்லாம் அழுக்காயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயமாக இருக்கும். ஸோ இதில் இருக்கிற என்னோடய ஸ்டேஷ்னரி கலெக்ஷன்ஸ்லாம் வந்து நம்ம பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் இது இல்லாமல் வேறு என்னென்ன என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க போகிற ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த சோட்டா பீம் ஸ்கேல் தான். இதில் வந்து 2-3 கேம்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்று வந்துட்டு இந்த பசில் வந்து நம்ம திருப்பி விட்டு இதை வந்து திருப்பியும் வந்து அந்த கரெக்டான இடத்துக்கு கொண்டு வரணும். இன்னொன்று வந்துட்டு அந்த குட்டி குட்டி ஸ்டீல் பால்ஸ் இருக்கும், அதை வந்து அதோட டெஸ்டினேஷனுக்கு கொண்டு போகணும். இந்த 2 கேமே நம்ம சின்ன வயசில் வந்து நம்மளோட பாக்ஸ்லேயும் இருக்கும், பென்சில் பாக்ஸ்லேயும். இப்போ வந்து இந்த ஸ்கேல்லையுமே இருந்துச்சு. ஸோ இதை நான் வாங்கியிருந்தேன். இதுவுமே அந்த எக்ஸிபிஷனில் தான் நான் வாங்கினேன். ஸோ நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது வந்து ஒரு பிக்கி கிளிட்டர் பென் மாதிரி தான். இதுவுமே நான் திருச்சியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கப்போ வாங்கினேன். இது வந்து ஒரு க்யூட்டான பென். இதுக்கு மேலே ஒரு கேப் இருக்கும், அது வந்து எங்கேயோ தொலைஞ்சு போயிடுச்சு.
வெளியே பார்க்குற அழகாக இருக்க அளவுக்கு வந்து உள்ளே எதுவுமே இல்லை. குவாலிட்டி வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு உள்ளே இருக்க ப்ராடக்ட்ஸ்க்கு. நான் யூனிகார்னை பார்த்து ஏமாந்து வாங்கிட்டேன். இதில் வந்து 2 பென்சில், ஒரு எரேசர், ஒரு ஸ்கேல் இருந்துச்சு. அந்த ஸ்கேல் வந்து வெறும் பிளாஸ்டிக் அந்த OHP ஷீட்டில் பண்ண மாதிரி தான் இருந்தது. ஒரு ஸ்டெடியாகவே இல்லை. 2 பென்சிலுமே வந்து குவாலிட்டி ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. அதை பார்த்தாலே தெரிஞ்சிச்சு கண்டிப்பாக அந்த ஷார்ப்னர் வந்து சீவ போகிறதில்ல. எரேசர் மேபி நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இது எதுவுமே இன்னும் யூஸ் பண்ணலை. மேபி யூஸ் பண்ணால் வந்து எனக்கு கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்க போகுது குவாலிட்டி இல்லைன்றதுனால. ஸோ அப்படியே அந்த பேக்கேஜில் இருக்கட்டும் அப்படின்றதுக்காக வச்சாச்சு. எங்கிட்ட இருக்க எல்லா ஸ்டேஷ்னரியுமே வந்து நான் உங்கள்கிட்ட காட்டிட்டேன். இது வந்து பெரிய ஒரு ரேஞ்ச் ஆஃப் கலெக்ஷன்ஸ்லாம் கிடையாது. ஆனால் வந்து நான் ரொம்ப வருஷமாக எனக்கு பிடிச்ச குட்டி குட்டி பொருளெல்லாம் நான் சேர்த்து வச்சுருந்தது தான். மேபி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் வந்து ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் ரொம்ப பிடிக்குமோ அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான நிறைய